Good morning students. ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சுட்டு நினைக்கிறேன். அதில் உள்ள 1 மார்க் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? 1 மார்க்கை பார்க்குறது நான் உங்களுக்கு தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்ட் சாப்டர் கலப்பு எண்கள். செகண்ட் சாப்டர் என்னது? கலப்பு எண்கள். என்ன சார் இந்த கலப்பு எண்கள் அப்படின்னா, இந்த கலப்பு எண்கள் அப்படிங்கிற வார்த்தை இப்போதான் நீங்கள் கேள்விப்படுறீங்க. இது வரைக்கும் இதை பற்றி நம்ம முன்னாடி படித்ததே கிடையாது, அறிமுகம் கூட கிடையாது. ப்ளஸ் ஒன்னில் படிக்கும்போது ஒரு சில இடர்பாடுகள் வரும்போது சில முரண்பாடுகள் வந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்லாம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள மைனஸ் இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்த்துருந்தோம். வந்துச்சுன்னா வரக்கூடாதுன்னு தான் பார்த்துருந்தோம். சரியா? அப்போ இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள மைனஸ் நம்பர் வந்துருந்துச்சுன்னா அது என்ன நம்பரு அப்படிங்கிறது ஒரு ஓரளவு சும்மா இமேஜினரி நம்பர் அப்படின்னு சும்மா அன்னைக்கு சொன்னதோட விட்டாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் இதை +2 பற்றி +2ல இதை நல்லா படிப்போம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ இந்த கலப்பு எண்கள் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கு. வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கு. என்ன சார் அப்படின்னா, எண்கள் கலப்பு எண்கள் அப்படின்னா கலந்த எண்கள். எந்த எந்த எண்கள் சார் கலந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் படிச்சது மெய்யெண்கள் ரியல் நம்பர்ஸ் படிச்சிருக்கோம். ஆறு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஆறுல வந்து என்ன படிச்சிருப்போம்? வீத முறை எண்கள், வீத முறா எண்கள். இந்த முறை எண்கள்ல நம்ம என்னது? ஒற்றை எண், இரட்டை எண், முழு எண்கள், முழுக்கள், குறை எண்கள் அப்படிங்கிறத நிறைய படிச்சிருக்கோம். இப்போ இதைத்தான் நம்ம படிச்சிருக்கோம். +2 +1 இதைத்தான் படிச்சிருக்கோம். அப்போ ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம், இந்த எண் கோட் படிச்சிருக்கோம் இல்லையா? 0 1 2 அப் அதே மாதிரி -1 -2 இந்த எண் கோட்ல உள்ள எல்லா எண்களுக்கு என்ன எண்கள் அப்படின்னா மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இந்த கோட்டுக்கு பேரு மெய்யெண் கோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஏற்கனவே நம்ம படிச்ச எண்ணு கூட ஏதோ ஒரு புதுசா ஒண்ணு இப்ப சேர்க்க போறோம். புதுசா ஒண்ணு சேர்க்க போறோம். அந்த சேர்க்கறதுக்கு பேரு கலப்பு. அந்த ஏதோ ஒண்ணு சேர்க்கிறோம் இல்லையா? சேர்த்ததுக்கு பின்னாடி உருவாகக்கூடிய ஒரு எண் இருக்கு இல்லையா? அந்த எண்ணு தான் கலப்பு எண். சரிங்களா? சரி, அப்போ புதுசா சேர்க்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பாருங்களேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். x² - 1 = 0, x² = 1, x ± 1. இது நமக்கு தெரியும். x² - 1 = 0, x² = 1. அப்ப x க்கு என்ன ஆக்சுவலா என்ன பண்ணணும்? பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ±√1 போடுவோம். 1 வெளியே எடுத்தோம்னா 1 தான் வரும், ±1 வரும். இப்போ இதே பாருங்க, x² + 1 = 0, x² = -1, x = ±√1. அதாவது இதை மறந்துடுங்க. இப்போ பாருங்க, எக்ஸுக்கு எந்த நம்பரை போட்டா ஆன்சர் -1 வரும்? அதாவது ஏதாவது ஒரு சம் நம்பரை ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் -1 வருமா? நீங்க எக்ஸுக்கு இந்த ரியல் நம்பர்ல எதை வேணும்னு எடுத்துக்கொண்டுங்க. எக்ஸுக்கு ஏதாவது ஒரு நம்பரை போட்டா ஸ்கொயர் பண்ணா -1 வருமா? வராது. அப்ப என்ன சார் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு புதுசா ஒரு உருவாக்கக்கூடிய நம்பரை x √−1 அப்படிங்கிற நம்பரை போட்டோம்னா 1 வந்துருமா? -1 வந்துருமா? ஏன் ஸ்கொயர் ரூட் கேன்சல் -1 வந்துடும். அப்ப இந்த புதுசா போட நம்பர் தான் √−1 இருக்கு இல்லையா? அந்த நம்பர் தான் நம்ம புதுசா படிக்கக்கூடியது. அதோட வேல்யூ வந்து கற்பனை. மதிப்பு என்னது? கற்பனை அப்படிங்கிறத வச்சு பார்க்க போறோம். சரி, நம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு நிறைய சொல்றேன். இப்போதைக்கு அந்த கற்பனை எண்கள்னால என்ன சார் பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இப்போ பார்த்தீங்கன்னா முன்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் 1லேருந்து 9 வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கு மேலே தெரியாது. அந்த 1லேருந்து 9க்குள்ளேயே என்ன செய்வாங்க, திரும்ப 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 திரும்ப. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 கண்டுபிடிக்கல, 1லேருந்து 9 வச்சுக்கோங்க. 1லேருந்து 9 வரைக்கும் அடிச்சு வச்சுட்டு மறுபடியும் 1லேருந்து 9, மறுபடியும் 1லேருந்து 9 ஏதோ ஒரு பொருள் அடிக்க வைக்கலாம். இப்போ 0 கண்டுபிடிச்சதுனால முன்னாடி 1லேருந்து 9 வரைக்கும் இருந்தது, அதுக்கு மேலே என்னன்னே தெரியாமல் இருந்ததுனால 0 கண்டுபிடிச்சதுனால இப்போ நம்பர் எது வரைக்கும் போகலாம், எவ்வளோ வேணுமாலும் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்பர் என்ன, அது முடிவே இல்லை. ஏன், 0 கண்டுபிடிச்சதுனால. அதே போல மேத்தமெட்டிக்ஸ்ல இந்த மெய்யெண்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் போக முடியுது. எப்படி ஒரு நம்பர் 1லேருந்து 9 மேலே 9 வரைக்கும் போயிட்டு 9க்கு மேலே தாண்ட முடியலையோ, 0 சேர்ந்ததுனால தான் 9க்கு மேலே போயிட்டு இன்னைக்கு இன்ஃபினிட்டி எவ்வளோ போய்கிட்டே இருக்கு. அது போல மெய்யெண்களுமே ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் ரீச் ஆகுது, அதுக்கு மேலே ரீச் ஆக முடியல. அப்போ அது கூட இந்த கலப்பு எண்ணை சேர்க்கும்போது, இந்த இமேஜினரி நம்பரை சேர்க்கும்போது அதோட எல்லைகள் என்ன, அது அப்படியே ஒவ்வொரு நம்பரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா வச்சுக்கேன். இந்த 4 கூட கலப்பு எண்ணை இந்த இமேஜினரி நம்பரை சேர்க்கும்போது இந்த 4 மட்டுமே ரொம்ப பெருசா என்லார்ஜ் பண்ணி ரொம்ப பெருசாகிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு நம்பரும் ரொம்ப அப்படியே கொரோனா வைரஸ் பரவுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு அப்படியே சுத்தூர் எல்லாத்தையும் கவர் பண்ணுறது மாதிரி ஒவ்வொரு நம்பரும் பரபரப்படப்படன்னு பெருகுது. அப்போ இதனால என்ன சார் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இமேஜினரி நம்பரை கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த கலப்பெண்கள் என்னன்னு சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். ஓல்டு பழைய புக்கிலாம் அதுக்கு பேர் சிக்கல் எண்களே சொல்லுவாங்க. என்ன நம்பர், சிக்கல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த நம்பரோட யூசஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையிலே இருக்கட்டும், மெடிக்கல் துறை இருக்கட்டும், அடுத்து தொலைத்தொடர்பு துறை, வானியல் துறை, சேவைகள் ஆராய்ச்சி செய்கிறாங்க இல்லையா, அந்த துறை, எல்லா துறையிலுமே இந்த கலப்பு எண்கள் என்னவா இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. இப்போ நம்ம தொலைத்தொடர்பு துறையில் எடுத்துக்கோங்களேன், ஒரே ஒரு நம்பர், இப்போ என்னோட செல் நம்பர் இதை வச்சு நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் அடித்து 10 நம்பர் அடித்து ஃபோன் பண்ணுறேன்னா எப்படி அக்யூரேட்டாக அவருக்கே போகுது. எத்தனையோ கனெக்ஷன் இருக்குது. இப்போ ஒரே செல்லு டபுள் சிம் போட்டுக்கலாம், ஆனால் அக்யூரேட்டாக அந்த நம்பருக்கு தான் போகுது. எப்படி போகுது, எங்கேயும் கிராஸ் ஆகாமல். இது போல எத்தனை ஆயிரம் கனெக்ஷன் எல்லாமே என்னது, ஏரில் தான் போகுது. சரிங்களா, காற்றுல போனால் கலந்துடும். அப்போ எப்படி கரெக்டாக ஒரு நம்பருக்கு போகுது? வயர் கனெக்ஷன் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், கரெக்டாக இதுலேருந்து அந்த வயர் கனெக்ஷன் இருக்குது, கரெக்டாக அவருக்கு தான் போகுது. நான் என் செல்லில் டச் பண்ணோன்னே, டயல் பண்ணோன்னே காற்றுல பறந்துடுது. அடுத்த செகண்டே இல்லை, அந்த செகண்டே என்ன ஆகுது, அவருக்கு ரீச் ஆகுது. காற்றுல பறந்து மிக்ஸ் ஆகி போய் கரெக்டாக அங்கேயே போகுது. எப்படி போகுது? இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி பாதுகாப்புத்துறை எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா, ரொம்ப பெருசாலாம் கஷ்டமானலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சில கான்செப்ட் அடிப்படைகளை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, சரி. இப்போ வாங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன வரக்கூடாது, மைனஸ் வரக்கூடாதுன்னு நம்ம +2 +1 படிச்சோம் இல்லையா. இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்துச்சுன்னா அந்த நம்பர் இமேஜினரி நம்பர். அதையும் ஒரு மெய்யெண்ணையும் சேர்த்தோம்னா அதுக்கு பேர் என்னது, கலப்பு எண்கள். அதுக்கு பேர் என்னது, கலப்பு எண்கள். பேஜ் நம்பர் 58 எடுத்துக்கங்களேன். அன்றாட வாழ்வில் கலப்பெண்கள், அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் படிச்சுக்கோங்க. பாருங்களேன், ஒரு தகவலும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கலப்பெண்கள் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தலை வரையறுத்தவர் யாருன்னா இத்தாலியை சேர்ந்த ரஃபேல் பாம்புலி அப்படிங்கிறவர்.
நம்ம இப்போ சமீபம் கூட நம்ம இத்தாலியிலேருந்து ரஃபேல் போர் விமானம் வாங்கியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்படி அந்த கலப்பெண்களை உருவாக்குனதுனால, அந்த கலப்பெண்களில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படிங்கிற அடிப்படை வரையறையை பண்ணனதுனால இன்னைக்கு சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலையும் பெரிய டெவலப் ஆகிருக்கிறது அப்படின்னா இதுதான் பேசிக். அப்படிங்கிறதுனால நிலவில் உள்ள ஒரு குழிக்கு அவரோட பேரை வச்சுருக்காங்க. பாம்பிலி அப்படிங்கிற ஒரு அவரோட பேரவே நிலவில் உள்ள ஒரு குழிக்கு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து அன்றாட வாழ்வில் கலப்பெண்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே படித்து பாருங்களேன், என்னென்ன அதில் பயன்படுதுன்னா எலக்ட்ரிசிட்டி, இன்ஜினியரிங்கில், மருத்துவம், அறிவியல் அறிஞர்கள், வாகன வடிவமைப்பாளர்கள், அடுத்து சமிக்கை செயலாக்கம், கட்டுப்பாட்டு கோட்பாடு, மின்காந்தவியல், குவாண்டம், சரியா? எக்கச்சக்கமாக, அதாவது கலப்பெண்கள் இல்லாத ஒரு ஃபீல்டே கிடையாது, சரிங்களா? சரி, இன்னும் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போனீங்கன்னா இதுக்கு மேலே படிக்கக்கூடிய அத்தனை இடத்துலையுமே நீங்கள் என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பரை படித்து தான் ஆகணும், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கலப்பெண்கள் அறிமுகம் அப்படிங்கிறது இந்த கலப்பெண்களை எதை சொல்கிறோம் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள மைனஸ் வர நம்பர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம் கலப்பெண்களில், அதாவது இமேஜினரி பார்ட்டாக நம்ம சொல்ல போகிறோம். சரி, இப்போ என்ன சார் இந்த இதை எப்படி சார் நோட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். டினோட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஐன்னு சொல்ல போகிறோம். கலப்பெண்ணோட வடிவம் வந்து எப்படி இருக்குன்னா ஏ பிளஸ் ஐபி, ஏ பிளஸ் ஐபி. இந்த ஏ கமா பி பிளான்ஸ் எங்க இருக்கா ஆர்ல இருக்கும், ஏயும் பி எங்க இருக்கா ஆர்ல இருக்கும். இந்த ஐ என்ன சார் அப்படின்னா அதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1. இங்க எப்படி இருக்குன்னா 2 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி மாற்றுக்கிறேன், 2 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மாற்றிக்கலாமா? ஓகே, 2 பிளஸ் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ இந்த ரெண்டும் இந்த 3 எங்கே இருக்கு, டான்ஸ் டு ஆர்ல இருக்கு. அதான் இந்த கான்செப்ட், சரிங்களா? கலப்பெண்களோட பொது வடிவம் ஏ பிளஸ் ஐபி, அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 மதிப்பு எப்படி நம்ம டிவைட் பண்றோம், ஐ அப்படி டிவைட் பண்றோம். சரி, அப்ப ஐ ஸ்கொயர் என்ன அர்த்தம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஐ ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும் மைனஸ் 1. சரியா? சரி, ஐ கியூப்னா ஐ இன்டு ஐ ஸ்கொயர், I into I square மதிப்பு minus 1. So minus I. I power 4 na I square into I square. So I square value minus 1 into minus 1. So plus 1. சரிங்களா? இப்போ பாருங்க, I அப்படின்னா square root of minus 1, I square அப்படின்னா minus 1, I cube na minus I power 4 na plus 1. சரிங்களா? புரியுதுங்களா? I எதை நம்ம I சொல்றோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1. சார் இங்க எங்க சார் இருக்கு மைனஸ் 1, எந்த நம்பரையுமே மைனஸ் 7 நான் எப்படி இந்த மைனஸ் 1 இன்டு 7 எழுதிக்கலாமா? இந்த மைனஸ் 1 ஆட்டோமேட்டிக்கா நீங்க மாறணும், சரிங்களா? அப்ப நல்லா கவனமா பாருங்க, ஐனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1, ஐ ஸ்கொயர்னா மைனஸ் 1, ஐ கியூப்னா மைனஸ் ஐ பவர் 4னா 1. சரிங்க சார், ஐ பவர் 5னா சிம்பிள் தான், ஐ பவர் 4 இன்டு ஐ பவர் 1. ஸோ இது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா 1 ஆயிரும். 1 இன்டு ஐ ஈக்குவல் டு ஐ. சரியா? 4 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கு மேலே அவ்வளோதான், ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். சரிங்களா?
பேஜ் நம்பர் 59ல கற்பனை அலகு ஐன்னு அடுக்குகார் அப்படின்னு போட்டு I பவர் 0னா 1, I பவர் 1னா 1. சாரி, சொல்ல மாட்டேன். I பவர் 0னா என்னது? 1 தான். I பவர் 0. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எனிதிங் பவர் 0 இஸ் 1. அதாவது எந்த நம்பரா இருந்தாலும் அதோட அடுக்கு வந்து 0 வரணும், அதோட மதிப்பு என்னது 1 அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அப்ப I பவர் 0னா 1, I பவர் 2, I பவர் 1னா I பவர் 1னா I பவர் 2னா -1, I பவர் 3னா I பவர் 4னா +1 அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸி தான். சரி, அடுத்து நெக்ஸ்ட் அதுவே ஒரு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே மைனஸ் என்ன கொடுத்துருக்காங்க, I பவர் -1னா என்ன, I பவர் -2னா என்ன, I பவர் -3னா என்ன, I பவர் -4னா என்ன. இது நம்ம எப்படி எழுதலாம், 1/i எழுதிக்கலாமா, எழுதலாமா, 1/i. இப்போ நான் இதை என்ன செஞ்சு போறேன் அப்படின்னா, மேலே எங்கேயே ஐயால பிரிக்கிறேன், I into I. அப்போ 1 into I into I square. ஐனா ஐயாவை வச்சுக்கிட்டேன், I square வேல்யூ -1. அப்போ இது என்ன மைனஸ் ஐ நினைக்கலாமா. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, I பவர் -1னா -8. நெக்ஸ்ட் 1/i square. 1/i square வேல்யூ எவ்வளவு என்ன -1. ஸோ +1 -1 I cube தான் 1/i cube. I cube ஓட வேல்யூ 1/-i. அகைன் என்ன செய்யலாம், ஐயால பெருக்கி 1 into I -i into +i -i square. அப்ப I by -i square வேல்யூ -1. அப்ப I minus into minus plus by 1 equal to I. சரிங்களா. அடுத்து I பவர் 4 அது ஈஸி தான், 1/1 equal to 1. அப்ப மைனஸா இருந்தாலும் சரி பிளஸ்ஸா இருந்தாலும் சரி அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மைனஸா இருந்தாலும் சரி பிளஸ்ஸா இருந்தாலும் சரி அப்ப அதெல்லாம் செஞ்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். அப்ப எப்படி எழுதிக்கிறீங்க, I பவர் 0னா என்ன, I பவர் 0. அதே மாதிரி இங்கே I பவர் 0னா 1, I பவர் 1னா I பவர் -1னா என்னது -i. பாருங்க, I பவர் -1 -i. I பவர் 2னா -1, I பவர் -2னா +1, I பவர் +3னா -i, I பவர் -3னா +i, I பவர் 4னா 1, I பவர் -4னா 1. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது சேம் தான், இது சேம் தான். இந்த 3 மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை, இங்கே ப்ளஸ்னா மைனஸ் அவ்வளோதான். பாருங்களே, I பவர் 0 I பவர் 4க்கு சேம் தான். ப்ளஸுக்கும் மைனஸுக்கு என்ன சொல்லுதுன்னா, இங்கே ஆன்சர் ப்ளஸ்ஸாக இருந்தால் அங்கே மைனஸாக இருக்கும். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம், நமக்கு கணக்கு தேவைக்கும். சரிங்களா. சரி, இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஐயோட அடுக்கு 4க்கு மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐயோட அடுக்கு ஒரு 25 22, ஐயோட அடுக்கு 22 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். என்ன செய்யணும்னா 22 4ஆல் வகுத்துருங்க. 1 4 4 5 4 20, மிச்சம் 2 I பவர் 2 போட்டா போதும். மிச்சம் வருது அதை மட்டும் போட்டா போதும். I 22ஓட மதிப்பும் சரி, ஐயோட I பவர் 2ஓட மதிப்பு எப்படிப்பட்டதா இருக்கு, சமமா தான் இருக்கும். ஐயோட பவர் வந்து 342 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆல் வகுத்துருங்க. 5 4 32, மிச்சம் 2, 5 20, மிச்சம் 2. அப்ப I பவர் 342 ஒண்ணுதான், I பவர் 2வும் ஒண்ணுதான். அப்ப என்ன சார் செய்யணும் அப்படின்னா, 4க்கு மேல போயிடுச்சுன்னா என்ன செஞ்சிடலாம், 4ஆல வகுத்துட்டு
மிச்சத்தை போட்டால் போதும். அதெல்லாம் உங்களுக்கு அந்த கீழே அந்த டேபிள் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 4ஆல் வகுத்துட்டு மீதி உள்ளதுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், மதிப்பு கண்டுபிடிச்சா போதும். அப்போ மீதி உள்ளது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒன்று ஐயோட 0வா இருக்கும், 1ஆ இருக்கும், அல்லது என்னவா இருக்கு, 2ஆ இருக்கும், 3ஆ இருக்கும். எப்போ சார் 0 வரும்? 4ஆல் ஃபுல்லாக வகுப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோட 20ன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆல் வகுத்தா மீதி என்ன இருக்கு? 0. அப்போ I பவர் 0. I பவர் 0 என்ன இருக்கு? 1. சரியா? அப்போ 4ஆல் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் மீதி 0, 1, 2, 3 கிடைக்கும். அப்போ நம்ம மதிப்பு என்ன செஞ்சிடலாம்? சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி. இப்போ கீழே பாருங்க, எடுத்துக்காட்டு 2.1ல் I பவர் 7 மதிப்பு கேட்டிருக்காங்க. I பவர் 1729 கேட்டிருக்காங்க. அடுத்து I பவர் மைனஸ் 1924 ப்ளஸ் I பவர் 2018. அடுத்த சமேஷன் n = 1 to 102 I பவர் n. அடுத்து I × I ஸ்கொயர் அப் டு 40 வரைக்கும் கேட்டிருக்காங்க. பாருங்க, இதில் எல்லா கணக்கும் போடுறத காட்டிலும் ஒரு சில கணக்குகள் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, I பவர் 7 இருக்கா? 7ங்கிறது 4க்கு மேலே. இப்போ 4ஆல் வகுத்துட்டா மிச்சம் எவ்வளோ இருக்கு? 3 இருக்குமா? அப்போ I பவர் 7ம் 1 தான், I பவர் 3ம் 1 தான். அப்போ எடுத்துக்காட்டு 2.1ல் தீர்வு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் I பவர் 7 = I பவர் 3. நீங்க என்ன 7 என்ன அது 34 வந்துட்டு. இப்போ I பவர் 3 என்னது? -I. சரிங்களா? அதே போல 1729 4 வகுக்குங்க. ஒரு நாள் 4, 4 16, மிச்சம் 1, 3 12, 3 12, 2 8, மிச்சம் வகுக்கு 1. அப்ப I பவர் 1729 1 தான், I பவர் 1 தான். அப்ப I பவர் 1 ஓட மதிப்பு என்னது? 9 தான். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. I பவர் மைனஸ் 1924 பிளஸ் I பவர் 2018 மைனஸ்க்கு என்ன சார் பண்ணணும்? அதே கான்செப்ட் தான். 4ஆல் வகுத்துருங்க, மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. 4ஆல் வகுத்துருங்க, மிச்சம் மீதி என்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. 4ஆல் வகுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கு அப்படின்னா, 4ஆல் வகுத்துருங்க. ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, 4 16, மிச்சம் 3 32, 8 32, ஒரு நாள் 4, மீதி என்ன இருக்கு? 0. I பவர் 1932 1 தான், I பவர் 0வும் 1 தான். I பவர் 0 என்னது? வெரி குட். என்னது ஆன்சர்? 1. ஸோ அப்போ இதுக்கு தனியாக கண்டுபிடிச்சிருங்க, இதுக்கு தனியாக கண்டுபிடிச்சிருங்க. 2 ஆன்சர் என்ன செய்யுங்க? கூட்டிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சமேஷன் n = 1 to 102 I பவர் n சொல்லியிருக்காங்க. என்ன சார் சமேஷன் n = 1 to 102 அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சமேஷன் n = 1 to 102 I பவர் n அப்படின்னா, இது சமேஷன் என்ன அர்த்தம்? கூட்டல் அப்படின்னு அர்த்தம். சமேஷன் ஆனது கூட்டல் அர்த்தம். அப்போ என்ன சார் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் I = 1 போடணும், அப்புறம் கூட்டல் I = 2, n = 2 போடணும், கூட்டல் I = 3 போடணும், கூட்டல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எவ்வளோ வரைக்கும் போடணும்? I பவர் 102 வரைக்கும் போடணும். இதுதான். சரிங்களா? சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, பாருங்க, நல்லா கவனிங்க. I பவர் 1ங்கிறது என்னது? I தான். I பவர் 2ங்கிறது -1, -1. I கியூப்ங்கிறது -I,
இங்கே I பவர் 4 இருக்குமா, 4 என்னது ப்ளஸ் 1. சரிங்களா? சரி, அடுத்து என்ன கண்ணு இருக்கா, I பவர் 5 இருக்குமா, குட். 5 4 மிச்சம் 1 இருக்குமா, I பவர் 1 வரும். அப்போ இது வந்து என்ன சொல்லுமா, ப்ளஸ் I. அடுத்து மைனஸ் 1 மைனஸ் I ப்ளஸ் 1. அப்போ இதே மாதிரி மறுபடியும் என்னமாகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்குமா, அது மாதிரி தான். சரி, இப்போ 102 4 வகுத்துங்க. ஒரு நாள் 4 2 நாள் 8 மிச்சம் எவ்வளோ தானே 2 5 நாங்க 20 மிச்சம் எவ்வளவு 2 மிச்சம் எவ்வளவு 2 இருக்குமா, 2னா இந்த டேம் மட்டும் வருமா, மிச்சம் 3 இது வரும், மிச்சம் 2 என்ன லாஸ்ட் என்ன வரும், இதே மாதிரி செட்டாக வந்துட்டு ப்ளஸ் லாஸ்ட் என்ன வரும் I மைனஸ் 1 மட்டும் வரும், I மைனஸ் 1 வரும். அப்போ இந்த செட்டு பாருங்க 0 ஆயிடுமா, ப்ளஸ் ஐயும் மைனஸ் ஐ ப்ளஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஒவ்வொரு செட்டுக்கும் என்ன ஆயிடும் 0 ஆயிடும். ஒரு பேலன்ஸ் எது மட்டும் நிற்கும், I மைனஸ் 0 மட்டும் நிற்கணும். அதான் பாருங்க உங்களுக்கு புக்கில் பாருங்க 50 சரி 6வது பக்கத்தில் போட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன இருக்குது மைனஸ் 1 ப்ளஸ் ஐ, நாம I மைனஸ் 1 போட்டுவிட்டாலும் ஓகே தான். சொல்றது புரியுதுங்களா? இதோட அர்த்தம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன இடத்துல என்ன செய்யணும், 1 போடணும். 1 போட்டு முடிச்சிட்டோமா, சம்மேஷனால கூட்டேன். அடுத்து எனக்கு என்ன பண்ணணும், 2 போடணும், 3 போடணும். அப்படி எது வரைக்கும் போடணும், 102 வரைக்கும் போடணும். முதல் 4 மதிப்பு இது, அடுத்த 4 மதிப்பு இது, அடுத்து 4 4 4 4 4 4 அதே சேம் தானே வரும். இப்போ 102 4 வகுத்துட்டா மிச்சம் எத்தனை இருக்கு 2. அப்போ முதல் 2 மட்டும் எக்ஸஸ் ஆகும். சரியா? 4 4 பிரிச்சுட்டோம்னா தனியா ஒரு 2 நம்பர் நிற்கும். அந்த 2 நம்பரோட மதிப்பு இது, அதை மட்டும் எழுதிட்டா போகும். சப்போஸ் இப்போ 103 வந்துச்சுன்னா 3 மிச்சம் இருக்குமா, 3 மிச்சம் இருக்கு. அப்போ எதை 3 இந்த 3 எழுதணும். அந்த 3 எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக எதுவாயிடும், மைனஸ் ஐயும் ப்ளஸ் ஐயும் கேன்சல் ஆயிடும். ஆன்சர் என்ன மைனஸ் 1 மட்டும் வரும். சரிங்களா? சரிங்க சார். சப்போஸ் 104 இருந்துச்சுன்னா எல்லாமே 0 ஆன்சர் தான் வரும், 0 ஆயிடும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, I பவர் I இன்ட்டு I ஸ்கொயர் இன்ட்டு I கியூப் இன்ட்டு எக்ஸட்ரா I பவர் 40. எல்லாம் கவனம் பண்ணுங்க, நீங்கள் செய்யணும். I ஸ்கொயர் I கியூப் I பவர் எக்ஸட்ரா I பவர். இப்போ இந்த கீழே ஒரு ஐயா என்ன பண்ணிருக்கு, பெருக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரே ஐயா மாற்றுறதுக்கு மேலே உள்ள கூட்டலாம், இது மேலே என்ன ஒன்று தான் அர்த்தம், 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸட்ரா. முதல் n ஏழு கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது, n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. அப்போ எதுலேருந்து 1லேருந்து எத்தனை வரைக்கும் போட சொல்லியிருக்காங்க, 40 வரைக்கும் போட சொல்லியிருக்காங்களா. அப்போ I பவர் என்னங்கிறது 40 தானே, 40 இன்ட்டு 41/2 கேன்சல் பண்ண 20. அப்போ 41 இன்ட்டு 20 எவ்வளோ தானே 820. I பவர் 820. இப்போ இதை 4 அடிச்சிருங்க. ஒரு நாள் 4 2 நாள் 8 இது 0 I நாங்க 20 மிச்சம் என்னது 0. அப்போ I பவர் 0. I பவர் 0னா 1. சரி, என்ன செஞ்சிடலாமா? சரி, இது ரொம்ப ஈஸியானது தான். சரிங்களா? தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த குறிப்பு பாருங்களேன், ரொம்ப முக்கியமானது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு, அதை எப்படி பிரிச்சுக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி பிரிக்கும் பொழுது அடுத்த பாருங்களேன், கீழே பாருங்க. சரி, அதுலேயே பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி என்பது a, b ஆகியவற்றில் குறைந்தபட்சம் ஒன்றாவது குறையற்றதாக இருந்தால் மட்டுமே உண்மை. அதாவது ஒரு நம்பரை, இது ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுங்களேன், இப்போ 40 வச்சுங்க. இது 2 நம்பராக பிரிக்கணும்னா, 2 நம்பராக பிரித்து எழுதணும்னா 40 இப்படி பிரித்து எழுதணும். சப்போஸ்
இப்படி பிரிக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்படி பிரிக்கும்போது இந்த நம்பரும் கண்டிப்பா ரெண்டுல ஒன்னாவது என்னவா இருக்குன்னா பாசிட்டிவா இருக்கணும், குறையற்றதா இருக்கணும். அப்ப இந்த இதுக்கு பிரிச்சுக்கலாம் ரெண்டு. இப்ப ரெண்டுமே பாசிட்டிவ், இது ஓகே. இப்போ மைனஸ் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்க மைனஸ் 40 வச்சுங்களேன், அப்போ ஓகே. இப்ப ரெண்டுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மைனஸா இருக்கவே கூடாது, அப்படி பிரிக்க கூடாது. இப்ப 40 வச்சுக்கோங்க. இப்ப பாருங்களேன், இதுவும் மைனஸ், இப்போ இது பிளஸ் 40, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -20. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னு வச்சுக்கோங்க, பிளஸ் 40 தான் வரும். பிரிச்சது சரி, ஆனா நம்ம லாஜிக் படி பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா I into square root of 2 வருமா, into I into square root of 20 வருமா, I into I square. இது என்ன square root of 40. I square மதிப்பு என்னது -1 into square root of 40. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, plus square root of 40 எடுத்தா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, minus square root of 40 கிடைக்குது. அப்ப இது மாதிரி ஒரு நம்பரை ரெண்டா பிரிக்கும் போது கண்டிப்பா ஒரு நம்பராவது என்னவா இருக்கணும், பாசிட்டிவ் நம்பரா இருக்கணும், குறையற்றதாக இருக்கணும். ரெண்டுமே என்னவா இருக்கக்கூடாது, நெகட்டிவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அந்த பயிற்சி கணக்கெல்லாம் செஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஈஸி தான். சரி, அடுத்து பாருங்களேன், கலப்பு எண்கள். சரிங்களா, அந்த பயிற்சி 2.1க்கு பக்கத்தில் ஒரு படம் போட்டிருந்தாங்க. அந்த படத்தை உங்களுக்கு பெரிய படமாக போட்டிருந்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், அந்த படத்தை ஒரு தடவை பாருங்களேன். இது வரைக்கும் கண்டுபிடிச்ச நம்பர்லேயே கணங்கள்லேயே பெரிய அதிகமுள்ள நம்பரை உள்ளடக்கியதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதுக்குள்ளே வந்து தான் ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர் அப்படின்னு தனித்தனியாக வருது. அது ரெண்டா பிரியுது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் மேலே போட்டிருக்காங்களா, அது ரெண்டா பிரியுது. ரியல் நம்பராகவும் இமேஜினரி நம்பராகவும் பிரியுது. அந்த ரியல் நம்பருக்குள்ளே தான் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்னா ரேஷனல், இரேஷனல். அந்த ரேஷனல் மீன்ஸ் வீதமுறு எண்கள், இரேஷனல்னா வீதமுறா எண்கள். அந்த வீதமுறு எண்களுக்கு நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்னா நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ஸோ நிறைய படிச்சிருக்கேன். சரிங்களா, ஏற்கனவே சொன்ன விஷயம்லாம் இங்கே ஒரு பிக்சராக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வாங்க கலப்பெண்களை பற்றி இன்னும் கொஞ்சம். இப்போ கலப்பெண்கள்னா எப்படி இருக்கு, அதாவது எப்படி உருவாயிடுச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ், ஸ்கொயர் ரூட்ல ரூட் ஆஃப் மைனஸ், அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் அப்படின்னா அந்த நம்பரு ஐன்னு ஒரு நோட்டேஷனை வச்சு அது கலப்பெண்கள்லாம் இமேஜினரி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ கலப்பெண்களோட வடிவங்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட கலப்பெண்கள் எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, அதை தான் நீங்கள் பார்க்கலாம். கலப்பெண்கள் செவ்வக வடிவில் கலப்பெண்கள், துருவ வடிவம். சரியா, செவ்வக வடிவம், துருவ வடிவம். இப்போதைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா செவ்வக வடிவ கலப்பெண்களை பார்க்கலாம். என்ன சார் செவ்வக வடிவ கலப்பெண்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன். அவ்வளவுதான். x plus iy, இதுக்கு பேர் தான் செவ்வக வடிவம். இந்த கலப்பெண்களோட பேர் நம்ம என்ன வச்சோம், எப்பயுமே z அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். கலப்பெண்களோட பேரு z நம்ம என்ன வச்சுக்கோம், கேபிட்டல் லெட்டர்ஸ் இது ஸ்மால் லெட்டர்ஸ் தான். சரிங்களா, x plus iy இதுதான் கலப்பெண்களோட வடிவம். நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி a plus ib சொன்னா அதே கான்செப்ட்ல x, y பிளாங்க்ஸ் டு இங்க இருக்கும் r. சார் ஆர்னா ரியல் நம்பரும் சொல்லியிருக்கீங்க, எக்ஸும் ஒய்யும் எங்க இருக்கு, ஆர்ல இருக்கு. அப்ப இது ஏன் சார் கலப்பெண்னு சொல்றீங்க, மெய்யெண்கள் தானே சொல்லணும். ஏன் கலப்பெண்கள்னு சொல்றீங்கன்னா இது கலப்பெண்னு காட்டி கொடுக்கறது யாருன்னா இந்த ஐங்கிற நோட்டேஷன் காட்டி கொடுக்கணும். இந்த ஐ இல்லைன்னா நீங்க சொன்ன கான்செப்ட் தான். அப்ப இசட்டுங்கிறது என்ன நம்பர் தான், மெய்யெண் தான், ரியல் நம்பர் தான். இந்த ஐ இருக்கிறதுனால இது என்ன நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா, அப்ப யார் இந்த ஐங்கிற நோட்டேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் என்ன, ஒரு நம்பர் மெய்யெண்ணா கலப்பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியது.
சரியா? சரி. இப்போ இந்த கலப்பெண்ல இந்த ஐ இல்லாத ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு மெய்ப்பகுதி. ஐ இல்லாத ஒரு நம்பர் தனியா இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு மெய்ப்பகுதி. ஐ பக்கத்துல இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு கற்பனை பகுதி. இங்கிலீஷ்ல ரியல் பார்ட்னு சொல்லுவோம். இது இமேஜினரி பார்ட். ஐ பக்கத்துல ஒரு நம்பருக்கு பேரு இமேஜினரி பார்ட். ஐ இல்லாம தனியா இருக்கும் இல்லையா, அதுக்கு பேரு ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இசட் என்ன சொல்லுவோம், கலப்பு எண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது ரெண்டு சேர்ந்தாதான் இது கலப்பு எண். ஐ இல்லாத பகுதி மெய் பகுதி, இது கற்பனை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இதுலயே ஒரு சின்ன சின்ன விஷயம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னா, இசட்ங்கிறது என்னது, கலப்பு எண். கலப்பு எண்ணுல மெய்ப்பகுதி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த இசட்ங்கிற கலப்பு எண்ணுல ஆரியல் ரியல், மெய்ப்பகுதி என்ன அப்படின்னா, மெய்ப்பகுதி என்னது, எக்ஸ், இமேஜினரி. இதே இசட்ங்கிற கலப்பு எண்ணுல இமேஜினரி பகுதி என்ன, y. ஐய போடக்கூடாது. ஐயோட வேலை என்னன்னா காட்டி கொடுக்கறது மட்டும்தான். அது கலப்பு என்ன இல்லையான்னு சொல்றது. அப்ப இந்த இசட்ங்கிற கலப்பு எண்ணுல மெய்ப்பகுதி யாரு அப்படின்னா எக்ஸ், இமேஜினரி பார்ட் யாருன்னா y. இது நோட்டேஷன். ரியல் பார்ட் ஆஃப் z, இமேஜினரி பார்ட் ஆஃப் z. அப்ப z ஓட ரியல் பார்ட் x, z ஓட இமேஜினரி பார்ட் y. சரிங்களா? அடுத்து பாருங்க, அந்த வரையறை 2.1க்கு கீழே x = 0 எனில் கலப்பெண்ணானது முழுவதும் கற்பனை எண் ஆகும். இப்ப இந்த z = x + iy இருக்கு இல்லையா, அது சப்போஸ் இங்க 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது எப்படி எழுதலாம், z = iy. அப்ப இந்த இசட்ங்கிற கலப்பு எண் முழுவதும் கற்பனை எண். இது கலப்பு எண். ஆனா இங்க என்ன பகுதி வரல, மெய்ப்பகுதி வரலையா. அப்ப இசட்ங்கிற கலப்பு எண் முழுவதும் கற்பனை எண். எப்ப ரியல் பார்ட்டே அங்க இல்லைன்னா. சரிங்களா? இப்ப அதே போல வரேன், z = x வச்சுங்களேன். இங்க என்ன பகுதி வரல, கற்பனை பகுதி வரலையா. அப்ப இந்த இசட்ங்கிற கலப்பு எண் முழுவதும் என்னது, மெய்யெண். முழுவதும் மெய்யெண். இப்ப z = 0 வச்சுங்களேன். இது என்ன எண்ணா, முழுவதும் கற்பனை எண்ணா அல்லது முழுவதும் மெய்யெண்ணா அப்படின்னா நமக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா இங்க ஐயே வரல. சரியா? இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, i × 0y இருக்குன்னு வச்சுக்கலேன். அப்ப 0 பெருக்கினா இது 0 எல்லாமே 0 ஆயிடும். அதுதான் நம்ம என்ன எக்ஸ்பிரஸ். அப்போ ஒரு இடத்துல 0 இருக்குன்னா இது என்ன நம்பர் சார் அப்படின்னா, முழுவதும் கற்பனை எண்ணா முழுவதும் மெய்யெண்ணா அப்படின்னா சொல்ல முடியாது. இது என்னது, கற்பனை எண்ணாகவும் இருக்கும் மெய்யெண்ணாகவும் இருக்கும். எப்படி சார் எழுதணுமா, எழுதக்கூடாதா, எழுதணும். அப்புறம் அந்த கலப்பு எண்களை நம்ம ரொட்டேஷன் எழுதும்போது z = a + ib இந்த மாதிரி ஆல்பபெட்டை யூஸ் பண்ணும்போது, ஏபிசி இருக்கு இல்லையா, ஆல்பபெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணும்போது இந்த நம்பருக்கு ஃப்ரண்ட்ல ஐ போடணும். z = 2 + 3i. இன்டிஜர்ஸ் நம்பர்ஸை யூஸ் பண்ணும்போது ஐய பின்னாடி போடுங்க. அப்படி போடணுமா சார், அப்படி ரூல்ஸ் இருக்கா சார் அப்படின்னா ரூல்ஸ்லாம் இல்லை, நம்ம முன்னாடி இருந்து அப்படியே படிக்கிறதுனால அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. ஆல்பபெட்ஸை யூஸ் பண்ணும்போது இமேஜினரி பார்ட்டுக்கு முன்பக்கத்தில் ஐய போடணும், நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஐய பின்பக்கத்தில் போடணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்கன் பிளேன். என்ன சார் ஆர்கன் தளம் அப்படின்னா, இந்த கலப்பு எண்ணை ஆர்கன் தளம்னு புதுசாக, அந்த வார்த்தை வேணும்னு உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே +1 படித்த ஞாபகம் இருக்கு.
அந்த வார்த்தை. ஆர்கன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் புதுசாக கிடையாது. நம்ம 10th படித்தோம் இல்லையா, கிராஃப் ஷீட்டு, அதுக்கு பேர் தான் ஆர்கன் தளம். இந்த கிராஃப் ஷீட்டு பேர் தான். அது என்னென்ன வச்சுருக்கோம், எக்ஸ்ஹெச்சும் ஒய்ஹெச் இருக்கும் இல்லையா, ஆர்கன் தளம். இப்போ நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்ஹெச்ங்கிறது மெய்யெண், அதான் மெய்யெச்சு. இந்த ஒய்ங்கிறது கற்பனை எச்சு. அப்போ புரியுதுங்களா, ஆர்கன் தளத்தில் எக்ஸ்ஹெச் என்னவா இருக்கும், மெய்யெச்சாகவும், ஒய்ஹெச் என்னவா இருக்கும், கற்பனை எச்சாகவும் இருக்கும். இப்போ பாருங்களேன், 2 + 3i. 2ங்கிறது என்னது, மெய்யெண். 3ங்கிறது என்னது, கற்பனை மெய்ப்பகுதி, கற்பனை பகுதி. அப்போ 2 வந்து எந்த அச்சில் குறிக்கணும், எக்ஸ்ஹெச்சில் குறிக்கணும். 3 வந்து எந்த அச்சில் குறிக்கணும், ஒய்ஹெச்சில் குறிக்கணும். இப்போ இதை நம்ம புள்ளியை மாத்திரம் 2,3 அப்படி கூட மாற்றிக்கலாம். 2,3 நம்ம இப்போ புள்ளியாக நம்ம என்ன செய்வோம், இதை எக்ஸ்ஹெச்சாகவும் இது என்ன ஒய்ஹெச்சாகவும் பார்ப்போம் இல்லையா. அதுதான் புதுசாக ஒரு ஆர்கனில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரிங்களா. இப்போ விளக்க எடுத்துக்காட்டு பாருங்களேன். 2 + i -1 + 2i 3 - i. அதாவது i பக்கத்தில் உள்ள நம்பர் தான் இமேஜினரி. அதை தான் எதில் குறிக்கணும், ஒய்ஹெச்சில் குறிக்கணும். சரி, அடுத்து பாருங்களேன், அதுலேயே 0 - 2i இருக்கா, 0 - 2i இருக்கு. இங்கே பாருங்களேன், 0 - 2i. நெக்ஸ்ட் கொஸ்டின் 3. இது என்ன நம்பர்ப்பா, 3 + √2i - 2i. இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு என்னென்ன ஐயே இல்லை, என்ன நம்பரு முழுவதும் மெய்யெண் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த நம்பரை பாருங்க, 3. இது உள்ளுக்குள்ள மைனஸ் வந்துருக்கா, அப்போ என்ன பண்ண i2 அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா √2 என்ன ஆகுது, √-1 × √2. இந்த √-1ஓட மதிப்பு தான் என்னது, i2. ஓகேவா. ஸோ அதெல்லாம் ஆர்கன் தளத்தில் எப்படி குறிக்கிறது. சரிங்க சார். அடுத்து பாருங்களேன், cos π/6 + i sin π/6 இருக்கு இல்லையா. cos π/6 மதிப்பு என்னதுக்கு என்ன, cos π/6 எவ்வளவு, 30 டிகிரி. குட். அது 30 டிகிரி, cos 30 டிகிரிக்கு என்ன, √3/2. sin 30னா sin 30 என்னது, குட், 1/2. சரிங்களா. ஸோ அதெல்லாம் ஆர்கன் தளத்தில் எப்படி குறிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே குறிச்சிருக்காங்க பாருங்க. பக்கம் 62ல் மேலே எக்ஸ்ஹெச் ரியல் அச்சாவும் ஒய்ஹெச் இமேஜினரி அச்சாவும் மாற்றிக்கிட்டு எல்லாமே குறிச்சிருக்காங்க. அடுத்து நிலைவெற்றாக கொண்ட கலப்பெண்கள் அப்படின்னா, நம்ம நிலைவெக்டர் அப்படிங்கிறத நம்ம +1 படிச்சிருக்கிறோம். OA OB OC அப்படின்னு வச்சிருக்கிறோம். இந்த ஓங்கிறது என்ன புள்ளி, ஆதி புள்ளி. அப்போ இப்படி குறிச்சோம்னா புள்ளி, அதை நிலைவெக்டர் 2,3 தான் இங்கே குறிக்கணும்னு வச்சுக்கோங்க. 2,3 குறிச்சிட்டேன். இது புள்ளி, இதை நிலைவெக்டர் என்ன செய்யணும், இந்த டைரக்ஷன். இது O, இது ஏன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிற புள்ளியா இந்த டைரக்ஷன். நிலைவெக்டர் அப்படிக்கணும்னா என்ன செய்யணும், ஆதிலிருந்து ஒரு கோடு போட்டு வெக்டர் சிம்பல் போடணும். புள்ளியா குறிச்சு இந்த மாதிரி என்ன குறிச்சுக்கலாம், 2,-3 அப்படி புள்ளியா குறிச்சுக்கலாம். அந்த நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் கலப்பெண்களின் மீதான இயற்கணித செயல்பாடுகள். கலப்பெண்கள் மீதான இயற்கணித செயல்பாடுகள் என்ன சார் இந்த இயற்கணித செயல்பாடுகள் அப்படின்னா, நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சாப்டர் நம்ம படிக்கும்போது இயற்கணித செயல்பாடுகள் பார்ப்போம். இந்த இயற்கணித செயல்பாடுகள் என்ன, அடிப்படை செயல்பாடுகள் தான். கூட்டல், கழித்தல், பெருக்கல். நம்ம அணிகள் பார்க்கும்போது அணினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பின்னாடி அணியில கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்லாம் பார்த்தோமா. அதே மாதிரி சார்புனா என்ன அப்படிங்கிறத படிச்சதுக்கு பின்னாடி சார்புல மீதான இயற்கணித செயல்பாடுகள், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய படிக்கும் போதும் அதுல இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல் அடிப்படை இயற்கணித செயல்பாடுகளை நம்ம அதை என்ன செஞ்சுக்கணும், பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். ஏன், அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை யூஸ் பண்ணவே முடியும். சரிங்களா. இதுவரைக்கும் என்ன பார்த்தோம், கலப்பெண்கள் எப்படி உருவாயிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கலப்பெண்கள் எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். கலப்பெண்கள் இந்த ஆர்கன் தளத்தில் எப்படி நம்ம நோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இப்போ கலப்பெண்கள்ல இயற்கணித செயல்பாடுகள் என்ன சார். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், கலப்பெண்ணின் திசையறி பெருக்கம்.
கலப்பெண்ணி திசையில் பெருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் z equal to x plus iy என்று வச்சுக்கிறேன். z நான் ரெண்டாவது பெருக்கிறேன் அப்படின்னா இங்கே என்ன செய்யணும்? x ஐயும் ரெண்டாவது பெருக்கணும், y யும் ரெண்டாவது பெருக்கணும். ரெண்டாவது பெருக்கினாலும் சரி, மைனஸ் ரெண்டாவது பெருக்கினாலும் சரி, இல்லை பின்னத்தால பெருக்கினாலும் சரி, இங்கே ஏதாவது பெருக்கணுமோ அதால உள்ளுக்குள்ள உள்ள ரெண்டு உறுப்பையும் பெருக்கிறோம். சரியா? அடுத்து கூட்டல், கலப்பெண்களின் கூட்டல். இப்போ z1 equal to x plus iy, z2 equal to a plus ib வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த ரெண்டு கலப்பெண்ணையும் கூட்டுறேன். z1 கூட்டல் z2 அப்படின்னா எப்படி சார் கூட்டணும் அப்படின்னா, ரியல் பகுதியும் கூட்டிக்கணும், இமேஜினரி பகுதியும் கூட்டிக்கணும். கூட்டும்போது எப்படி கூட்டிக்கணும்? ரியல் பகுதியும் கூட்டணும், இமேஜினரி பகுதியும் கூட்டிக்கணும். அப்போ இங்கே ரியல் பகுதி வந்து எக்ஸ், இங்கே ஏ, அப்போ எக்ஸ் பிளஸ் ஏ, இது ரியல் பகுதி பிளஸ் ஐ இன்ட்டு ஒய் பிளஸ் டி. இது பாருங்க, ரியல் எது இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஏ, இமேஜினரியில் ஒய் பிளஸ் டி. புரியுது? எப்படி கூட்டணும் தெரியுதா? கூட்டும்போது ரியல் பகுதியும் கூட்டிக்கணும், இமேஜினரி பகுதியும் கூட்டிக்கணும். அதே போல கழித்தல்னாலும் அதே கான்செப்ட் தான். ரியலையும் கழிச்சுக்கணும், இமேஜினரியும் கழிச்சுக்கணும். ஐயை விட்டு ஐயை முன்னாடி பொதுவாக போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்து கலப்பெண்களின் பெருக்கல். அதே மாதிரி கலப்பெண் பெருக்கல்ங்கிறது அதே போலதான். ரியல் பகுதி பிரிக்கணும், இமேஜினரி பகுதி பிரிக்கணுமா சார் அப்படின்னா இல்லை. சரியா? எப்படி சார் கூட்டலுக்கு மட்டும் கலப்பெண் மெய்ப்பதியும் கூட்டுறீங்க, கற்பனை பகுதி கூட்டுறீங்க, கழித்தலுக்கு அது மாதிரி செய்யறீங்க, பெருக்கல் கூட்டுறாங்க சார் அப்படின்னா அப்படி இல்லை. பெருக்கலுக்கு z1 into z2 equal to இதையும் பெருக்கணும்னா எப்பயும் பெருக்கிற மாதிரி தான் பெருக்கணும். x plus y into a plus ib. எப்படி பெருக்குமா? x எடுத்து இது கூட, அப்ப இது கூட பெருக்குமா? அப்ப பெருக்குங்க. x into a xa, அடுத்து x into ib I xb, அடுத்து y எடுத்து இது கூட பெருக்குமா? I ya, அடுத்து y எடுத்து இது கூட பெருக்குமா? என்னது? I into I squared into yb. சரியா? அப்ப இது சொல்லுங்க, xa plus I xb plus I yb. I ஸ்கொயர் மதிப்பு மைனஸ் y போட்டுக்கலாமா? இப்ப இதுல I இல்லாம இருக்கு இல்லையா, அது போற மெய்ப்பகுதி, I இருக்கிறது கற்பனை பகுதின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்ப எப்பயுமே மெய்ப்பகுதியை முன்னாடி எழுதணும், கற்பனை பகுதியை பின்னாடி எழுதணும். அப்ப இதுலயும் இந்த டேர்ம்லயும் I இல்லையா, அதை முதல்ல எழுதிக்கிறேன். அப்ப xa மைனஸ் yb, இது ஃபுல்லா மெய்ப்பகுதி. எதுல ஐ இருக்குது? இதுலயும் ஐ இருக்கா, ஐய பொதுவாக எடுத்துக்கிறேன். அப்ப xb பிளஸ் yb, இது ஃபுல்லா என்ன பகுதி? கற்பனை பகுதி. அப்ப ரெண்டு நம்பரை பெருக்கும் போது, ரெண்டு கலப்பெண்ணை பெருக்கும் போது எப்படி பெருக்கும் தெரியுதா? நம்ம அசுஷலா பெருக்கி கற்பனை பகுதி மெய்ப்பகுதி தனியா போடணும். சரியா? இப்ப இதில் ஷார்ட்கட்ல சொல்றேன் எப்படி செய்யறது அப்படின்னா, z1 into z2 கவனமா பாருங்க. ஒரே ஸ்டெப் பெருக்கி அதுக்கப்புறம் ஐயை நீக்கிட்டு எப்படி சிம்பிளிஃபை பண்றதுனால ஒரே ஸ்டெப் சொல்றேன். x plus iy into a plus ib. என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்டும் பெருக்கிங்க xa, செகண்ட் பெருக்கிங்க yb மைனஸ் yb போடுங்க. எப்படி பெருக்கிட்டேன்? இதுல உள்ள ஃபர்ஸ்டும் பெருக்கி அப்படியே போட்டுட்டேன். இதுல உள்ள ரெண்டாவதையும் பெருக்கி மைனஸ் போட்டேன். இது ரியல் பார்ட் பிளஸ் ஐ இன்ட்டு இதுல உள்ள ஃபர்ஸ்டும் இதுல உள்ள ரெண்டாவது xb, இதுல உள்ள ரெண்டாவது இதுல உள்ள ஃபர்ஸ்டும் பிளஸ் yb, இங்க பிளஸ். புரியுன்னு நினைக்கிறேன். ஒரே ஸ்டெப்ல இருக்கு. பெருக்கி சிம்பிள் பண்ணி பண்றதுக்கு ஒரே ஸ்டெப்ல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்டும் பெருக்கி ஃபர்ஸ்ட்டை போட்டுக்கலாம், ரெண்டாவதையும் பெருக்கி ரெண்டாவதை போடணும். ஆனா என்ன போட்டுக்கணும்? மைனஸ் போடணும்.
ப்ளஸ் ஐ இன்ட்டு இங்கே ப்ளஸ் தான் வரும் எல்லாத்துக்குமே. இந்த இடத்துல என்ன வரும்? ப்ளஸ் வரும். அடுத்து ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஃபர்ஸ்ட்டும். சரிங்களா? பெருக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு பெருக்கிற விஷயம் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, வகுத்தல் இருக்கு. வகுத்தலுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கு. என்ன சார் அப்படின்னா, வகுத்தல் இல்லையா? சரி, வகுத்தல் வரும்போது சொல்லித்தரேன். சரியா? அடுத்து ஒரு சின்ன விஷயம் 1 மார்க் சொல்றேன். இப்போ ஒரு கலப்பு எண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். Z equal to 2 plus I3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பரை நான் ஐயால பெருக்கிறேன். அப்போ இதை என்ன செய்யணும்? ஐயால பெருக்கணும். அப்போ I into 2 plus I3 சார் 3i போட முடியா? 3i என்னப்பா ஐயா விட்டு பெருக்கிறேன். அப்போ 2i 3i ஸ்கொயர். அப்போ 2i i ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் மாதிரி இதை நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா ரியல் பகுதி முன்னாடி, கற்பனை பகுதி பின்னாடி. -3 plus 2i. இப்போ இதை புள்ளியா குறிச்சிங்கன்னா 2, 3 எங்க இருக்கும்? இங்க 2, 3 இருக்கும். இப்போ இந்த புள்ளியை கன்வெர்ட் பண்ணுங்க. -3, 2 -3, 2 -3, 2 கண்ணா இங்க இருக்குமா? -3, 2. இப்போ இப்போ இந்த லைனும் ஜாயின் பண்ணீங்கன்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவு இருக்கு? 90 டிகிரி இருக்கும். இந்த புள்ளி எந்த பக்கம் மூவ் ஆயிருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல, கடிகாரத்தின் எதிர் திசை. கடிகாரம் எப்படி இருக்கும்? இப்படி சுத்தும் கடிகாரம். இது என்ன செய்யும்? ஆப்போசிட் இப்படி சுத்தும். கடிகாரத்தின் எதிர் திசையில 90 டிகிரி மூவ் ஆகும். 90 டிகிரி மூவ் ஆகும். அதாவது இந்த புள்ளி எங்க இருக்கோ அதை ஐயால பெருக்கும் போது 90 டிகிரி எந்த பக்கம் வர? கடிகாரத்தின் எதிர் திசையை நோக்கி சுத்தும். மறுபடியும் இந்த ஐயால பெருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் 90 டிகிரி மூவ் ஆகும். மறுபடியும் ஐயால பெருக்குங்க. அப்படியே ஐயால பெருக்க கடிகாரத்தின் எதிர் திசையில 90 டிகிரி என்னவாகும்? அந்த புள்ளி மூவ் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த விளக்க எடுத்துக்காட்டுல எப்படி கூட்டணும், எப்படி பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டு 2.2